வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொங்கு நாடு ஸ்டைல் மிளகாய் எப்படி பண்ணுறதுன்னு தான் சிம்பிளாக பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குது. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நான் இடையில சொல்கிறேன். இந்த மிளகாய் செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்துட்டிங்கன்னா மொத்தமே 4 ஐட்டம் தான். நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் வரமிளகாய். இந்த டிஷ் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே எடுத்துக்கோங்க. 1/2 kg கறிக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு ஆட் பண்ணிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா லைட் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1/2 kg சிக்கனுக்கு வரமிளகா ஒரு 8 to 10 மிளகாய் எடுத்து அதை ஒரு 2-3 கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடுங்க. வெறும் வரமிளகா மட்டும்தான் வந்துட்டு எண்ணெயில் போட்டு வதக்கணும். எண்ணெயில் போட்டு வதக்கிறப்ப லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த டிஷ்க்கு பூண்டு தேவையில்லை. டேஸ்ட் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் ரொம்ப அதிகமாக இருந்தால் மிளகாய் கருகிரும், டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அதனால் ஃப்ளேம் கம்மியாக வச்சு மிளகாயோட எசன்ஸ் இறங்குற வரைக்கும் எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விடுங்க. ஒரு 1/2 kg சிக்கன் நல்லா பொடுசாக வெட்டி எடுத்துக்கோங்க. சின்னதாக இருக்கணும் பீஸு. சிக்கனை போட்டு ஃப்ளேம் அதிகமாக வச்சு நல்ல ஒரு கிளறி விட்டுக்கோங்க. உப்பு நான் வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. போட தெரிஞ்சவங்க நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த டிஷ்க்கு தண்ணியே தேவையில்லை. கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நினைக்கிறவங்க லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கு ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மசாலாஸ் கிடையாது. மசாலாவே இருந்தாலும் யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகா வச்சு முக்கியமான டிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க. இந்த டிஷ் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தான் மசாலா நிறையா போட்டு சிக்கன் செஞ்சு சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டு. பட் இவ்வளோ சிம்பிளான ஸ்டெப்பில் சிக்கன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் செய்ய பழகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.